துலாம் ராசிக்கு இந்த வார பலன். துலாத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 10ன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல கடக வீட்டில் பயிற்சி அடையக்கூடிய ஒரு வாரம் இது. அதே போல 9, 10ஓட தொடர்பு தான் கிடைக்க வருது. அதாவது சந்திராசிரமத்தை முடித்து விட்டு இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்போ இந்த சூழ்நிலைகள் துளாராசி நபர்களை ஒரே விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காம ஒரு 4-5 விஷயத்த பரவலாக பார்க்கலாம். ஒரே இதை நம்பிக்கிட்டு இருந்தோம், ஒன்றும் வர்ற மாதிரி தெரில, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை, ஒன்றும் நல்ல செய்தி ஒன்றும் வரல, கெட்ட செய்தியும் ஒன்றும் வரல. ஸோ ஒரே விஷயத்த நம்பிக்கிட்டு ஒரே இதை மூமெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு ஒரு 4-5 விஷயமாக 4 இடத்துல ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப்பு கேட்குறீங்கன்னா அது வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு தேவைகளை ஒரு 4-5 இடத்துல கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே துளாராசி நபர்களை பொறுத்தவரை அந்தந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்கு ஏற்ப ஒரு 4-5 விஷயமாக நீங்கள் ஈடுபாடு காட்டுவீங்க. இப்படி தான் இந்த வாரம் போகும். சரி, 4-5 ஈடுபாடு காட்டினாலும் அதே சக்ஸஸ் ஆகுமா, கிளிக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் வர்றதுனால நிச்சயமாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நன்மைகள் ஒரு 4-5 இடத்துல நீங்கள் கேட்கும்பொழுது ஒரு 2-3 இடத்துல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு, நல்லது நடக்கும். துலாத்தை பொறுத்தவரை இந்த வார கணக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பரவலாக செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே போல் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்களே தப்பு பண்ணி ஏதாச்சும் ஒரே மாதிரி ஐயோ தெரியாதனமாக போய் முடங்கிட்டேன், மாட்டிட்டேன், இதுலேருந்து எப்படி வெளில வர தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் மனசுக்குள்ள ஒரு வருத்த அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எஸ்கேப் ஆகிடுவீங்க. நீங்களே ஒரு விஷயத்தில் மாட்டியிருந்தா கூட அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து எப்படா வெளியேற போகிற அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கணக்கெலாம் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க, வெளியேறிடுவீங்க. ஆக துலாத்தை பொறுத்தவரை நஷ்டங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதே போல் கெயின் இருக்குது. அந்த கெயின் ஆகப்பட்டது ஒரே இடத்துல இருந்து இல்லாமல் ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் பரவலாக கிடைக்கும். பரவலாக கிடைக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்படி தான் இல்லைங்களா. ஒரு தேவைகள் ஒரே இடத்துல ஹோல்சேலாக கிடைக்காம ரீட்டெயிலாக கிடைக்கிது அப்படின்னு வச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் கிடைப்பதற்கு வழி நிறையா இருக்குது.